எஸ் குட் ஈவினிங் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம டேலியில் டிடிஎஸ் கேஸ் ஸ்டடி அப்படின்னு ஒரு பிபிடி ரெடி பண்ணியிருக்கேன். இந்த பிபிடி என்ன சொல்ல வருதுன்னா, இப்போ வந்து நீங்கள் ப்ராக்டிக்கலாக ஒரு என்ட்ரி எப்படி போடுறதுங்கிறது பார்த்துக்கினீங்க. பட் அதில் சில அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் என்ட்ரிலாம் எப்படி போடுறது, சில கான்செப்டுவல்லாம் உங்களுக்கு கிளாரிட்டி பண்ணும். அதுக்காக இந்த பிபிடி ரெடி பண்ணியிருக்கேன். இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு அந்த கான்செப்டுவல் கிளாரிட்டி எல்லாம். ஸோ டிடிஎஸ் கேஸ் ஸ்டடி இன்னைக்கு முதல்ல பாருங்கள், அண்டர்ஸ்டாண்டிங் த பேசிக் கான்செப்ட் ஆஃப் டிடிஎஸ். ஜெய் அம்பா சர்வீசஸ் ஆர் ரன்னிங் எ பிஸ்னஸ் இன் டெல்லி. As on 20th April 2020, the company is booking an expenses on interest to be paid to NNC Limited, amounted 15,000 and deducted TDS at 10%. ஜெய் அம்பா சர்வீசஸ்னு ஒரு கம்பெனி டெல்லியில் ரன் ஆகிட்டு இருக்கு. அந்த கம்பெனி என்ன பண்ணுறாங்க, என்என்சி லிமிடெட்லேருந்து கடன் வாங்கியிருக்காங்க. அந்த கடன் வாங்கினதுக்கு இன்ட்ரெஸ்ட்டு 15,000 கொடுக்குறாங்க. அதுக்கு டிடிஎஸ் பிடிக்கணும். ரெஃபரிங் டு த above scenario, இந்த சினாரியோவில் நோட் டவுன் த டிடிஎஸ் நேச்சர் ஆஃப் பேமெண்ட், ஹூ இஸ் த டிடக்டர் அண்ட் டிடக்டிவ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கான்செப்டுவல் கிளாரிட்டி கிடைக்கும். என்ன அப்படின்னா, நேச்சர் ஆஃப் பேமெண்ட் என்ன? நேச்சர் ஆஃப் பேமெண்ட் வந்து இன்ட்ரெஸ்ட். இதில் யார் டிடக்டர்? டிடக்டர்னா யார் பணம் கொடுக்குறவன், பணம் பிடிக்கிறது. ஜெய் அம்பா சர்வீசஸ் இஸ் ஏ டிடக்டர். யார் டிடக்டிவ் அப்படின்னா என்என்சி லிமிடெட் இஸ் ஏ டிடக்டிவ். ஓகேவா? என்என்சி லிமிடெட் இஸ் ஏ டிடக்டிவ். ஓகேவா? ஜெய் அம்பா சர்வீஸில் நேச்சர் ஆஃப் பேமெண்ட் இன்ட்ரெஸ்ட்டு. டிடக்டர் யார்? ஜெய் அம்பா சர்வீஸ். டிடக்ட் யார்? என்என்சி. நேச்சர் ஆஃப் பேமெண்ட் இன்ட்ரெஸ்ட். ரெண்டாவது கொஸ்டின் பாருங்கள். ஆஸ் ஆன் 20th May 2020, ஆஸ் ஆன் 20th May 2020, BHH Industries Bangalore booked an expenses on commission to be paid to YIM traders, amounted 20,000 and deducted TDS at 3.75%. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா கொரோனா பீரியட் அப்படின்னு ஒன்று இருக்குது, கோவிட் பீரியடு. கோவிட் பீரியடுங்கிறது என்ன அப்படின்னா 14th May 2020 மார்ச் 2021 வரைக்கும். ஓகேவா? ஆக்சுவலாக கோவிட் பீரியட் அப்படின்னு ஒன்று இருக்குது. கோவிட் பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா 14th May 2020, 14/5/2020 31/3/2021 வரைக்கும் கோவிட் பீரியடு. அந்த கோவிட் பீரியடில் பேமெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரேட் ஆஃப் டிடிஎஸ் வந்து 75% ஆஃப் த ஆக்சுவல் அமௌண்ட் அப்படின்னா. இப்போ ஆக்சுவலாக 10% பிடிக்கணும்னா 7.5 பிடிச்சா போதும். ஆக்சுவலாக 5% பிடிக்கணும் அப்படின்னா 3.75 பிடிச்சா போதும். ஆக்சுவலாக 2% பிடிக்கணும்னா 1.5 பிடிச்சா போதும். எப்போனா கோவிட் பீரியட் 14th May 2020 அதுலேருந்து 31st March 2021. அதுக்கு அப்புறமும் அதுக்கு முன்னாடியும் ரெகுலர் ரேட் ஆஃப் டேக்ஸ். ஓகேவா? அந்த ஞாபகம் வச்சுங்க. கோவிட் பீரியடு நான் வந்து இப்போ நான் போட்டுறேன் இங்கே. ஓகேவா? இங்கே நான் உங்களுக்கு போட்டுறேன். கோவிட் பீரியட் அப்படிங்கிறது என்ன? கோவிட் பீரியட் அப்படிங்கிறது 14th May 2020 31st March 2021. இன் கோவிட் பீரியடு TDS rate is 75% of the actuals. 75% of the actuals. Before and after COVID, regular tax rate applicable. ஓகேவா? கோவிட் பீரியடுங்கிறது 14/5/2020 31/3/2021 வரைக்கும். கோவிட் பீரியடில் வந்து பார்த்தீங்கன்னா 75% ஆஃப் த ஆக்சுவல்ஸ் டிடிஎஸ் ரேட்டு. பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் கோவிட் ரெகுலர் டேக்ஸ் ரேட் இஸ் அப்ளிகபிள். ரைட்டா? இந்த ஒரு பாயிண்ட்டை ஞாபகம் வச்சுக்கோ. இந்த ஒரு பாயிண்ட்டை ஞாபகம் வச்சுக்கோ. இப்போ பாருங்கள், உங்களுக்கு பார்ப்போம். ஆஸ் ஆன் 20th May 2020, BH Industries Bangalore booked and commission. ஏன்னா கமிஷன்னா 5% நினச்சிப்பீங்க, அதுக்காக சொல்கிறேன். ஏன் 3.25%னா கோவிட் பீரியட் அது. அண்ட் அமௌண்டட் 20,000 அண்ட் டிடக்டட் டிடிஎஸ் அட் 3.75%. இன் தி சினாரியோ நோட் டவுன் த டிடிஎஸ் நேச்சர் ஆஃப் பேமெண்ட். இதில் நேச்சர் ஆஃப் பேமெண்ட் அப்படிங்கிறது கமிஷன். நேச்சர் ஆஃப் பேமெண்ட்டுங்கிறது என்ன? கமிஷன். டிடக்டர் யார்? BHH இண்டஸ்ட்ரீஸ். டிடக்டி யார்? YIM ட்ரேடர்ஸ் இஸ் ஏ டிடக்டி. தேர்டு பாருங்கள். ஆஸ் ஆன் 20th July 2020 அப்படின்னா கோவிட் பீரியட் தான். வைசாக் லிமிடெட் சென்னை புக்டு அண்ட் எக்ஸ்பென்சஸ் டுவர்ட்ஸ் பேமெண்ட் டு அட்வர்டைஸ்மெண்ட் கான்ட்ராக்டர்ஸ். நார்மலாக கான்ட்ராக்டருக்கு 2% TDS டு பி பெய்டு டு YIM ட்ரேடர்ஸ் பெங்களூரு. அமௌண்டட் 1,20,000 அண்ட் டிடக்டட் TDS அட் 1.5%.
In this scenario, note down the TDS nature of payment, who is deductor and deductee and deductee type. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நேச்சர் ஆஃப் பேமெண்ட் என்ன? நேச்சர் ஆஃப் பேமெண்ட் வந்து கான்ட்ராக்ட். யார் வந்து இதில் டிடக்டர்? வைஷாக் லிமிடெட் இஸ் த டிடக்டர். யார் இதில் டிடக்டி? ஒய்ஐஎம் ட்ரேடர் இஸ் த டிடக்டி. ரேட் ஆஃப் டிடிஎஸ் எவ்வளவு? 1.5%. டிடக்டி டைப்பு. டிடக்டி டைப்னா இந்த ஒய்எம்எம் ட்ரேடர். இந்த ஒய்ஐஎம் ட்ரேடர் அப்படிங்கிறது யார் அப்படின்னா, அவர் வந்து பார்த்தீங்கன்னா அதர் தான் இண்டிவிஜுவல். பார்ட்னர்ஷிப் கம்பெனியாக இருக்கலாம், இல்லை கம்பெனியாக இருக்கலாம். கம்பெனின்னு கொடுத்துட்டான் பெங்களூரில். ஓகேவா? இது வந்து கம்பெனி. ஓகேவா? டிடக்டிவ் டைப்பு கம்பெனி. இந்த இடத்துல கம்பெனின்னு வரணும். நோட்டில் நீங்கள் அப்பப்போ எழுதிங்க. அதெல்லாம் அடுத்தது பாருங்கள். செகண்ட் கொஸ்டின். செகண்டில் ஏ, டிடிஎஸ் டிடக்ஷன். அக்ஷய் சாஃப்ட் டெக் இஸ் ஏ கம்பெனி லொக்கேட்டட் இன் மும்பை. அக்ஷய் சாஃப்ட்னு ஒரு கம்பெனி எங்கே இருக்குது? மும்பையில் லொக்கேட்டடாக இருக்குது. த கம்பெனி இஸ் மேக்கிங் ஏ பேமெண்ட் டுவர்ட்ஸ் ஆஃபீஸ் பில்டிங் ரெண்ட் ஆஃப் ₹2,50,000 which is greater than ₹2,40,000. வருஷத்துக்கு 2,40,000 மேலே போயிடுச்சுன்னா டிடிஎஸ் அட்ராக்டபிள். டு மிஸ்டர் வெங்கடேஷ், ஓனர் ஆஃப் த பில்டிங். யார் ஓனரு? ஹவுஸ் ஓனர் பேர் வெங்கடேஷ். கம்பெனி வந்து அக்ஷய் சாஃப்ட். அக்ஷய் சாஃப்ட் வெங்கடேஷ்க்கு ₹2,50,000 என்ன பண்ணுது? பில்டிங் ரெண்ட்டு பேமெண்ட் பண்ணுறாங்க. ஆஸ் ஆன் 10th May 2020, கோவிட் பீரியடுக்கு முன்னாடி. அக்ஷய் சாஃப்ட் டெக் ரிஜிஸ்டர்டு அண்டர் டிடிஎஸ் ஹஸ் டிடக்டட் டிடிஎஸ் ஆஃப் 25,000 பிஃபோர் மேக்கிங் ஏ பேமெண்ட் டு த ஓனர் அட் த சோர்ஸ் ஆஃப் இன்கம். ஆக்சுவலாக வந்து பிஃபோர் மேக்கிங் த பேமெண்ட் ஆஃப் த ரெண்ட்டு ஹீ டிடக்டட் 25,000, அதாவது 10%. ஓகேவா? 10%. ரேட் ஆஃப் டிடிஎஸ் எவ்வளவு? 10%. ஏன் 10%? பிஃபோர் கோவிட். அது referring to the above scenario, note down the TDS nature of payment, deductor and deductee and the applicable TDS rate. Nature of payment வந்து பார்த்தீங்கன்னா இது என்ன? ரெண்ட் ஆஃப் லேண்ட் அண்ட் பில்டிங். நேச்சர் ஆஃப் பேமெண்ட்டு ரெண்ட் ஆஃப் லேண்ட் அண்ட் பில்டிங். டிடக்டர் யாருன்னா அக்ஷய் சாஃப்ட் இஸ் ஏ டிடக்டர். டிடக்டர் யார்? அக்ஷய் சாஃப்ட் இஸ் ஏ டிடக்டர். டிடக்டிங்கிறது யார் அப்படின்னா வெங்கடேஷ் இஸ் ஏ டிடக்டி. வெங்கடேஷ் இஸ் ஏ டிடக்டி. இதில் டிடிஎஸ் ரேட் அப்படின்னா ₹2,50,000 25,000 பேமெண்ட் பண்ணுறோம். அப்போ 25,000 டிவைடட் பை 2,50,000 இன்ட்டு 100 போட்டிங்கன்னா இந்த டிடிஎஸோட பர்சன்டேஜ் என்னங்கிறது தெரிஞ்சிடும். ஸோ எவ்வளோ வரும் அப்படின்னா 10% வரும். ஓகேவா? நான் உங்களுக்கு ப்ரூவ் பண்ணுறேன். உங்களுக்கு நம்ம ப்ரூவ் பண்ணுறோம். உங்களுக்கு நம்ம அதை ப்ரூவ் பண்ணுறோம். equal to 25,000 divided by 2,50,000 into 100. பார்த்தீங்கன்னா 10%. ஓகேவா? டிடிஎஸ் ரேட் எவ்வளவு? 10%. வாட் யூ ரிட்டோ? ஸோ அக்ஷய் சாஃப்ட் டெக் இஸ் ஏ கம்பெனி. நேச்சர் ஆஃப் பேமெண்ட்டு ரெண்ட் ஆஃப் லேண்ட் அண்ட் பில்டிங். அக்ஷய் சாஃப்ட் இஸ் ஏ டிடக்டர். வெங்கடேஷ் இஸ் ஏ டிடக்டி அண்ட் டிடிஎஸ் ரேட் இஸ் 10%. எப்படி 10%? 25,000 divided by 2,50,000 into 100. அடுத்தது பாருங்க. பாபி டெக் சப்போர்ட் இஸ் ஏ கம்பெனி. பாபி டெக்னு ஒரு கம்பெனி. இட் இஸ் லொக்கேட்டட் இன் சென்னை. It is located in Chennai. The company is making a payment towards technical services of ₹35,000 to Mr. Said as on 20th May 2020. ஆக்சுவலாக இது ஒவ்வொன்றும் வந்து கோவிட் பீரியடை முன்னாடியா பின்னாடியா கோவிட் பீரியடாக பார்க்கணும். பாபி டெக்குன்னு ஒரு கம்பெனி லொக்கேட்டட் இன் சென்னை. அவங்க சகீத்துக்குன்னு ஒருத்தருக்கு 35,000 பேமெண்ட் பண்ணுறாங்க டுவர்ட்ஸ் டெக்னிக்கல் சர்வீசஸ். In this case, Bobby Tech Support registered under TDS has deducted TDS of 525 before making payment to Said at the source of income. Referring to the above scenario, write down the TDS nature of payment. Who is the deductor and deductee? What is the applicable TDS rate? Here, nature of payment அப்படினு பார்த்தீங்கன்னா technical services. Nature of payment ங்கிறது technical services. இங்கே deductor அப்படிங்கிறது Bobby Tech is a deductor and Mr. Said is a deductee. அண்ட் டிடிஎஸ் ரேட் எவ்வளவு? அமௌண்ட்டு போய்ட்டு 35,000. இது 525. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸலில் 525 ஈக்குவல் டு 525 டிவைடட் பை 35,000 இன்ட்டு 100 போட்டிங்கன்னா உங்களுக்கு டிடிஎஸ் ரேட் வரும் 1.5%. 1.5%. யூஸ் ஆஃப் டேன் அண்ட் பேன்.
டேன் அப்படிங்கிறது என்னென்னா பேனுக்கும் டேனுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு வச்சுக்கோங்க. உன்னுடைய இன்கமுக்கு டேக்ஸை பிடிச்சி கட்டினா அது பேன், அடுத்தவனுடைய இன்கமுக்கு பிடிச்சி கட்டினா டேன். ஒரு ஆள் ஒரு பேன் நம்பர் தான் வாங்க முடியும், பட் ஒரு ஆள் எத்தனை டேன் நம்பர் வேணாலும் வாங்கிக்கலாம், லொக்கேஷனை பொறுத்து வாங்கிக்கலாம். ரைட்டா? யூஸ் ஆஃப் டேன். TAN has to be quoted in all relevant challan, TDS, certificates, written and other notified documents. As on 20th April 2020, Jai Bhavani Services, Bangalore incurred advertising expenses amounted 55,000 and wanted to deduct TDS at the rate of 2% against the payment towards contractor MGL Private Limited. In this case, Jai Bhavani Services must obtain TAN before deducting TDS. The company's TAN is BLR J62530Q. So referring TAN, explain the structure of the TAN. Actually இந்த இடத்துல BLR அப்படிங்கிறது பெங்களூரை குறிக்கும், சென்னைனா CHE, மதுரைனா MDU அப்படி வரும். ஜேங்கிறது அந்த கம்பெனியோடைய ஃபர்ஸ்ட் லெட்டர், ஜெய் பவானி சர்வீசஸ். இது வந்து ரன்னிங் சீரியல் நம்பர் 62530ங்கிறது ரன்னிங் சீரியல் நம்பர். Qங்கிறது இது வந்து பார்த்தீங்கன்னா செக் டிஜிட் அப்படிம்பாங்க. அதே மாதிரியே PAN is allotted by the income tax department to all the taxpayer whose income is taxable. As on 20th February 2020, Akbar Trader Mumbai booked an expenses towards renting office furniture from Mr. Stephen, 3,50,000. In this case, Akbar Trader wants to deduct TDS at 7.5%, ஏன்னா கோவிட் பீரியட், and pay the balance amount to Mr. Stephen. The company's PAN number கொடுத்துருக்காங்க. இந்த PAN நம்பருடைய ஸ்ட்ரக்சர் என்ன? ஏஎஸ்டி அப்படிங்கிறது ரன்னிங் சீரியல் நம்பர், சிங்கிறது இது கம்பெனியை குறிக்கும், எஃப்னா ஃபர்ம், பினா இண்டிவிஜுவல் பர்சன் இண்டிவிஜுவல், டினா ட்ரஸ்ட்டு, ஹெச்னா ஹெச்எஃப் அந்த மாதிரி. ஏங்கிறது இந்த கம்பெனியுடைய ஃபர்ஸ்ட் லெட்டர் அக்பர் ட்ரேடர், ரன்னிங் சீரியல் நம்பர் செக் டிஜிட், அவ்வளோதான். அடுத்தது டிடிஎஸ் நேச்சர் ஆஃப் பேமெண்ட். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இந்த மாதிரி ப்ராக்டிக்கலாக நம்ம புரிஞ்சுட்டு போட ஆரம்பிக்கணும். Jagannath Info System has incurred expenses on renting equipment for office purpose. As on 2nd May 2020, Jagannath Info System is liable to pay 2,80,000 to Vinayaka Tools, on which TDS is deducted at 10%, and the remaining amount is paid to Vinayaka Tools. Jagannath Vinayaka payment பண்ணுறாங்க 2,80,000 10% rate of TDS. In this case, TDS is booked on 2nd May 2020, which is COVID period before, and 10% of the TDS on 2,80,000, that is 28,000 to be deducted. If the expenses were booked after 14th May 2020, but before 31st March, then TDS would get deducted at 7.5%. இதுதான் வந்து கோவிட் பீரியட்னு சொன்ன பார்த்தியா, 14th May 2020 அதுலேருந்து. ஸோ கோவிட் பீரியடுக்கு முன்னாடி அப்படின்னா 10%, கோவிட் பீரியடு அப்படின்னா 7.5, கோவிட் பீரியடு முடிஞ்சு திரும்பவும் 10%. ஓகேவா? டிடிஎஸ் பர்சன்டேஜ் என்ன, ரேட் ஆஃப் டிடிஎஸ் அப்படின்னா கோவிட் பீரியட் முன்னாடி ஆக்சுவல்ஸ், இன் கோவிட் பீரியடு 75% ஆஃப் த ஆக்சுவல், ஆஃப்டர் கோவிட் பீரியடு எகைன் ரெகுலரிட்டி. இதை ஒரு பாயிண்ட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க, போதுமானது. இந்த ஒரு பாயிண்ட்டை நீங்கள் ஞாபகம் வச்சுங்க. ஹியர் இன் திஸ் கேஸ் நேச்சர் ஆஃப் பேமெண்ட் ரெண்ட் ஆஃப் லேண்ட் அண்ட் பில்டிங் ஆர் ஃபர்னிச்சர். இந்த கேஸில் ரெண்ட் ஆஃப் லேண்ட் அண்ட் பில்டிங் ஆர் ஃபர்னிச்சர் செக்ஷன் வந்து 194I, ரேட் ஆஃப் இண்டிவிஜுவல் வந்து 10% ஃபார் இண்டிவிஜுவல், அதர்ஸ்னா 20. சிமிலர்லி நோட் டவுன் த செக்ஷன் அண்ட் டிடிஎஸ் ரேட் வித் பேன் அப்ளிகபிலிட்டி ஃபார் த பிலோ நேச்சர் ஆஃப் பேமெண்ட். இதை வந்து நீங்கள் டேலியில் எப்படி கொடுப்பீங்க அப்படிங்கிறது பார்க்கணும். ஓகேவா? இந்த மாதிரி இருக்குன்னா டேலியில் நீங்கள் எப்படி போடுவீங்க, இதை எப்படி போடுவோங்கிறது பார்க்கலாமா? இந்த மாதிரி வந்துச்சுன்னா டேலியில் ரேட் வந்து மாறுது சார், அப்போ என்ன பண்ணுறது? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் போகிறான் டிடிஎஸ் நேச்சர் ஆஃப் பேமெண்ட். இது வந்து என்ன நேச்சர் ஆஃப் பேமெண்ட்டு?
ரெண்ட் ஆஃப் லேண்ட் அண்ட் பில்டிங் ஆர் ஃபர்னிச்சர். ஓகேவா, ரெண்ட் ஆஃப் லேண்ட் அண்ட் பில்டிங் ஆர் ஃபர்னிச்சர். இப்போ வந்து செக்ஷன் வந்து 194I ஐபி ஐஃபன் டிடிஎஸ் ஆன் ரெண்ட். செக்ஷன் வந்து 194I, பேமெண்ட் கோடு 94I, ரெமிட்டன்ஸ் கோடு 281. இந்த இடத்துல என்ன பண்ணணும், வேறு வேறு டேட். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பிப்ரவரி மாதத்துலேருந்து ரேட்டு ஏறுதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன பண்ணணும், இந்த இடத்துல கண்ட்ரோல் ஐ மோர் டீட்டெயில் அப்படின்னு ஒரு ஆப்ஷன். என்னது கண்ட்ரோல் ஐ மோர் டீட்டெயில், அதில் டிடிஎஸ் டீட்டெயில் ஹிஸ்ட்ரி இங்கே போயிடணும். என்ன பண்ணணும், கண்ட்ரோல் ஐ மோர் டீட்டெயில், அதில் போய்ட்டு 1/4 இப்போ 1/4 ஒரு ரேட்டு. செக்ஷன் வந்து 194I, பேமெண்ட் கோடு 94I, ரெமிட்டன்ஸ் கோடு 281, செட்டு அல்லது ஆல்டர் டிடிஎஸ் ரேட்டு அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். சிங்கிள் பில் வேல்யூ ரெண்டுக்கு கிடையாது. வித்து பேனாக இருந்தால் 10, வித்தவுட் பேனாக இருந்தால் 20. வித்து பேனாக இருந்தால் 10, வித்தவுட் பேன் 20. த்ரெஷ்ஹோல்ட் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கொடுக்க வேண்டாம். கால்குலேட் டேக்ஸ் ஆன் வேல்யூ எக்ஸிடிங் த்ரெஷ்ஹோல்ட் லிமிட் நோ. சப்போஸ் 1/3/2026 இங்கேருந்து ரேட்டு மாறுதுன்னு வச்சுக்கோங்க. 1/3 மாறுது ரேட்டு, அந்த ஒரு மாதத்துக்கு மாத்திரம். செக்ஷன் வந்து 194I, பேமெண்ட் கோடு 94I, ரெமிட்டன்ஸ் கோடு 281. இங்கே 10க்கு பதிலாக 7.5 அப்படின்னு வச்சுக்கோங்க. இதே 20 தான், இங்கே 7.5, இங்கேயும் 20. சப்போஸ் 1/4 பழைய ரேட்டு வருது, அப்போ என்ன பண்ணணும், இந்த இடத்துல எப்போ இந்த ரேட் ஆரம்பிச்சது பழைய ரேட்டு இந்த மாதிரி போகணும். 1/4 செக்ஷன் வந்து 194I, பேமெண்ட் கோடு 94I, ரெமிட்டன்ஸ் கோடு 281. இங்கே பழைய ரேட்டு 10, 20, 10, 20 போட்டு என்ட்ரு கொடுத்து, டிரான்ஸ்போர்ட்டர் கேட்டகரி கிடையாது. என்டர். ஸோ இது எப்போ போடணும் அப்படின்னா, ஒரே வருஷத்தில் ஒரு டிடிஎஸ்க்கு 2 வகையான ரேட்டு வருது அப்படின்னா கண்ட்ரோல் பி யூஸ் பண்ணி எந்த பீரியட்லேருந்து எந்த பீரியட் வரைக்கும் என்ன ரேட் அப்படின்னு போடணும். ஓகேவா, இந்த கான்செப்சுவல் கிளாரிட்டி புரியுதா? எப்படி போட்டோன்னு ட்ரை பண்ணினா வந்துடும். கண்ட்ரோல் பி யூஸ் பண்ணி போடணும். ஒரு டம்ப் இம்ப்ரெஷன் போடுங்க, புரிஞ்சுதுன்னா. ரைட், ட்ரை பண்ணி பாருங்க. இதே மாதிரி தான் இன்சூரன்ஸ் கமிஷன், பேமெண்ட் இன் ரெஸ்பெக்ட் எல்லாத்துக்கும் அதே மாதிரி தான் ட்ரை பண்ணி பார்க்கணும். அடுத்தது பாருங்க, எனேபிளிங் டிடிஎஸ் இன் கம்பெனி. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம ஆல்ரெடி காமிச்சிட்டோம். JSM International Private Limited is a company located in Bangalore, Karnataka. The company is registered under TDS and incur expenses on which the company deduct TDS. Below the details of JSM International Private Limited, create the company in tally with the financial year 1420. இதை எப்படி எனேபிள் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். வேறு ஒன்றும் இல்லை. எப்படி எனேபிள் பண்ணணும், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டேலியில் போய்ட்டு நீங்கள் ஒரு கம்பெனி க்ரியேட் பண்ணுங்கள். எப்படி பண்ணணும் அப்படின்னா, க்ரியேட் கம்பெனி, அங்கே போய்ட்டு JSM இன்டர்நேஷ்னலாக, என்ன கம்பெனி பேர் என்னப்பா, JSM International Private Limited. JSM International Private Limited ஃபினான்ஷியல் இயர் எப்போ போட சொல்லியிருக்காங்க அப்படின்னா 2021. ஸோ இங்கே இதை எடுத்துருங்க, ஃபினான்ஷியல் இயர் எடுத்துருங்க. அங்கே என்ன இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்காங்க அதை பொறுத்து போடுங்க. அட்ரஸ் வந்து 4/14 எப்படி இருக்கோ அப்படி இருக்கணும். அட்ரஸ் வந்து 4/14. அப்பெக்ஸ் டவர், என்ன பில்டிங் அப்படின்னா அப்பெக்ஸ் டவர்ஸு. EMI டெக் பார்க்கு, எலக்ட்ரானிக் சிட்டி பெங்களூர். பின்கோடு 560-100. ஸ்டேட் வந்து கர்நாடகா. பின்கோடு 560-100. டெலிஃபோன் நம்பர் 080-224333. 9880451005. மெயில் ஐடி jsm@gmail.com. jsm@gmail.com. வெப்சைட் www.jsmi.com. ஃபினான்ஷியல் இயர் 1/4/20.
இந்த மாதிரி கொடுத்துட்டு இந்த இடத்துல டிடிஎஸ் எனேபிள் பண்ணணும். இந்த இடத்துல என்ன பண்ணணும், டிடிஎஸ் எனேபிள் பண்ணணும். கிளிக் ஐ போர்ட் கம்பெனி ஃபியூச்சர் ஆல்ட்ரேஷன் ஸ்கிரீன். இந்த இடத்துல பேன் நம்பர் எப்படி மென்ஷன் பண்ணணும் சொல்கிறேன் பாருங்க. பேன் நம்பர் இந்த இடத்துல கண்ட்ரோல் ஐ மோர் டீட்டெயில் இருக்குல்ல, கம்பெனி அதாவது ஜேஎஸ்எம் இன்டர்நேஷனலுடைய கம்பெனி இன்ஃபர்மேஷன் நம்பர் அங்கே மெயின்டைன் பண்ணுறதுக்கு இங்கே போய்ட்டு நீங்கள் என்ட்ரி பண்ணணும். கண்ட்ரோல் ஐ மோர் டீட்டெயில் அதில் போய்ட்டு கம்பெனியோடைய பேன் ஆர் சின் டீட்டெயில் அங்கே போய் கிளிக் பண்ணுங்கள். இங்கே கம்பெனியோடைய பேன் கம்பெனியோடைய சின் நம்பர் கொடுக்கலாம். கம்பெனியோடைய பேன் வந்து பார்த்தீங்கன்னா ஏஎஸ்டிஎஃப்ஜி 2345Q. கம்பெனியோடைய சின் நம்பர் இங்கே கொடுக்கல, விட்டுருங்க. என்டர் த டிடக்டர் டீட்டெயில் இந்த இடத்துல வாங்க. அடுத்து என்டர் எஸ் கொடுங்க. டான் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் T2209 7886 DAC. டான் நம்பர் பெங்களூர் BLRJ 12568D. செலக்ட் கம்பெனி இந்த மாதிரி பண்ணணும். பிரான்ச் வந்து பெங்களூர். செட் ஆர்டர் பர்சன் எஸ், உன் பேரை போட்டுக்கோ. இந்த இடத்துல ஸ்ரீனிவாசன், அப்பா பேர் சந்தான கிருஷ்ணன், மேனேஜர் அக்கௌண்ட்ஸு, என்னுடைய பேன் நம்பர் DFZ PS362J. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே வந்து அப்படியே அழகாக உட்காரணும். ஓகேவா? அடுத்தது பார்த்தீங்கன்னா ரெஃபரிங் டு த பிலோ டேபிள் ஆஃப் JSM இன்டர்நேஷனல் பிரைவேட் லிமிடெட் கிரியேட் த பார்ட்டி லெட்ஜர், நேச்சர் ஆஃப் பேமெண்ட், எக்ஸ்பென்ஸ் லெட்ஜர். பார்ட்டி லெட்ஜர் இந்த 3 பார்ட்டி லெட்ஜர் கிரியேட் பண்ண சொல்கிறாங்க. இதை அப்படியே கிரியேட் பண்ணி பாருங்கள். GLF ட்ரேட் லிங்க்கு இது அப்படியே கொடுத்து பாருங்கள். கேட்வே ஆஃப் டாலி கிரியேட் லெட்ஜர், GLF ட்ரேட் லிங்க், GLF ட்ரேட் லிங்க் அண்டர் சன்ரி கிரெடிட்டார். Is TDS deductible? Yes. Company resident select பண்ணு. Company resident. Deduct TDS in same voucher? Yes. இந்த இடத்துல அவனுடைய பேன் நம்பர் ASDFG 2300Q. என்டர். அதே மாதிரி பாக்கி எல்லாம் பண்ணணும். ஓகேவா? அடுத்தது பாருங்கள் டிடிஎஸ் நேச்சர் ஆஃப் பேமெண்ட். டிடிஎஸ் நேச்சர் ஆஃப் பேமெண்ட் எப்படி பண்ணணும்? ரெண்ட் ஆஃப் லேண்ட் அண்ட் பில்டிங் நம்ம ரெடி பண்ணி காமிச்சிட்டோம். கமிஷன் ஆர் ப்ரோக்கரேஜ் பண்ணுறோம் பாருங்கள். பேமெண்ட் டு கான்ட்ராக்டர் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 1 by 1 அப்படியே நேரம் பண்ணிக்க வேண்டியது. இப்போ வந்து ரெண்ட் ஆஃப் லேண்ட் அண்ட் பில்டிங் நம்ம பண்ணிட்டோம். கேட்வே ஆஃப் டாலியில் ஆல்டரில் டிடிஎஸ் நேச்சர் ஆஃப் பேமெண்ட்டில் பண்ணலையா? சாரி, அப்போ பண்ணிவிடுவோம். கேட்வே ஆஃப் டாலி கிரியேட்டு டிடிஎஸ் நேச்சர் ஆஃப் பேமெண்ட் 1 by 1 பண்ணுவோம். ரெண்ட் ஆஃப் லேண்ட் அண்ட் பில்டிங் செக்ஷன் வந்து 194IB -TDS ஆன் ரெண்ட்டு. செக்ஷன் 194IB. இந்த இடத்துல கண்ட்ரோல் ஐ மோர் டீட்டெயில் போட்டுருங்க. என்ன பண்ணோம்? ஸ்டாச்சுரி மாஸ்டர் கண்ட்ரோல் ஐ மோர் டீட்டெயில். இது நமக்கு வேலை செய்யாது. கண்ட்ரோல் ஐ மோர் டீட்டெயில் அங்கே போய்ட்டு இதை செலக்ட் பண்ணுங்கள். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா செக்ஷன் 1/4/2020 செக்ஷன் வந்து 194IB. பேமெண்ட் கோடு 94I. ரெமிட்டன்ஸ் கோடு 281. பேன் இருந்தால் 10 இல்லைனா 20. த்ரெஷ்ஹோல்ட் லிமிட் கொடுத்துருக்காங்க, நாங்கள் கொடுக்க வேண்டாம். ரெண்ட்டுக்கு கொடுக்க வேண்டாம். த்ரெஷ்ஹோல்ட் லிமிட்டு ரெண்ட்டுக்கு கொடுக்க வேண்டாம்.
இதிலே 2 ரேட் இருந்தால் எப்படி கொடுக்கறது? அதுதான் இங்கே சம்ம. 1/4/2020 13/5/20 வரைக்கும் 10%. அதுக்கப்புறம் 14/5 ரேட்டு மாறுது. நம்ம 14/5 கொடுக்க முடியாது, 2/5 கொடுக்கலாம். சப்போஸ் 2/5 ரேட்டு மாறுதுன்னு வச்சுக்கோங்க. செக்ஷன் அதே தான், 194I, ரெமிடன்ஸ் கோடு 94I 281. இங்கே வந்து 7.5%. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 7.5 20 7.5 20. திரும்பவும் 1/4/2021 1/4/2021 திரும்பவும் பழைய ரேட் வருது அப்படின்னா 194I 94I ரெமிடன்ஸ் கோடு 281. பழையபடி 1020 1020 போட்டு என்ட்ரு கொடுத்து த்ரெஷ்ஹோல்ட் லிமிட்லாம் கொடுக்க வேண்டாம், ரெண்ட்டுக்கு மாத்திரம் கொடுக்க வேண்டாம், பாக்கியெல்லாம் கொடுக்கும். அதே மாதிரி தான் கமிஷன் ஆர் ப்ரோக்கரேஜ். செக்ஷன் 194H டிடிஎஸ் ஆன் கமிஷன் ஆர் ப்ரோக்கரேஜ். செக்ஷன் 194H கண்ட்ரோல் ஹெச் போங்க, இந்த இடத்துல சாரி கண்ட்ரோல் ஐ டிடிஎஸ் ஹிஸ்ட்ரி. இங்கே 1/4/2020 செக்ஷன் 194H பேமெண்ட் கோடு 94H ரெமிடன்ஸ் கோடு 281. சிங்கிள் பில் வேல்யூ கிடையாது. கமிஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5% 20%, 5% 20%. த்ரெஷ்ஹோல்ட் லிமிட்டு கமிஷனுக்கு 20,000, சாரி 15,000. இதே வந்து 2/5/2020 இதே தான். செக்ஷன் 194H ரெமிடன்ஸ் கோடு 281. இது 4/3 5/3 3.75%. இருக்கும். 20 3.75 20 அதே 15,000 தான் லிமிட்டு. திரும்பவும் 1/4/2021 செக்ஷன் 194H பேமெண்ட் கோடு 94H ரெமிடன்ஸ் கோடு 281. பழையபடி 5% 25 20 15,000. ஸோ என்ட்ரு கொடுங்க, என்ட்ரு கொடுங்க, சேவ் பண்ணுங்க. இதே மாதிரி தான் இங்கே கான்ட்ராக்ட் பாருங்கள், 2 ரேட்டு வரும். கான்ட்ராக்ட் எப்படி பண்ணணும்? இதே மாதிரி கான்ட்ராக்ட் செக்ஷன் 194C ஐஃபன் டிடிஎஸ் ஆன் கான்ட்ராக்ட். செக்ஷன் 194C பேமெண்ட் கோடு 94C. இந்த இடத்துல கண்ட்ரோல் ஐ போடுங்க, கண்ட்ரோல் ஐ மோர் டீட்டெயில் அதில் போட்டுருங்க. 1/4/2020 செக்ஷன் வந்து 194C பேமெண்ட் கோடு 94C ரெமிடன்ஸ் கோடு 281. சிங்கிள் பில் வேல்யூ 13,000. ரேட் ஆஃப் டிடிஎஸ் 120. மற்றவங்களுக்குன்னா இங்கே இவங்களுக்குன்னா 120. இங்கே பாருங்கள் மேலே உள்ளது, இது வந்து 120 1% 2%. கோவிட் பீரியடுக்கு முன்னாடி ஓகேவா 1%. மற்றவங்களுக்குன்னா 2%. அதை இப்போ போடணும். அதர் தேன் இங்கே போடணும், படிக்கணும். ரேட் ஃபார் இண்டிவிஜுவலுக்கு 1%. இது பார்த்தீங்கன்னா இது யாருக்கு? ரேட் ஃபார் இண்டிவிஜுவல் 1%, அதர்ஸ் 2%. இதுதான் கீழே இருக்குது, இது மேலே இருக்குது. த்ரெஷ்ஹோல்ட் லிமிட்டு 1 lakh. இதே 2/5/2020 94C 281 அதே த்ரெஷ்ஹோல்ட் லிமிட் தான். 1% இருந்த இடத்துல 0.75%, 20ல் மாற்றம் இல்லை. 2% இருந்த இடத்துல 1.5%, இதில் மாற்றம் இல்லை, இதுலேயும் மாற்றம் கிடையாது. திரும்பவும் 1/4/2021 செக்ஷன் 194C பேமெண்ட் கோடு 94C ரெமிடன்ஸ் கோடு 281. சிங்கிள் பில் வேல்யூ 13,000 120 220. இங்கே சேம் தான். ஸோ இந்த மாதிரி இது வரைக்கும் நீங்கள் செஞ்சு முடிங்க. 6 பாயிண்ட் கொடுத்துருக்கேன், 6வது பாயிண்ட்லேருந்து பேலன்ஸ் வந்து நாளைக்கு பார்க்கலாம். உங்களுக்கு இதை பிடிச்சிருந்துக்கு அப்படின்னா தந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி நான் விடைபெறுகிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்க.